ஹாய் ஹலோ வெல்கம் டு சூர்யா அகாடமி. அரசு தேர்வில் டெட்டில் டிஎன்பிசியில் மேக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக போயிட்டுருக்கு. ஸோ அதில் எளிமையான கணக்குல இருந்து கடினமான கணக்குக்கெல்லாம் போகலாம். இப்போ நம்ம வந்து கொள்ளளவு ரிலேட்டடாக வந்து ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கணக்கு படிக்கிறேன், கேட்டுக்கோங்க. ஒரு தண்ணீர் குழாயில் 1 மணி நேரத்தில் 1 லிட்டர் 500 மில்லி தண்ணீர் கிடைத்தால் ஒரு நாளைக்கு கிடைக்கும் தண்ணீரின் அளவு எவ்வளவு? ஆப்ஷன் ஏ 30 லிட்டர், பி 36 லிட்டர், சி 6 லிட்டர், டி 1 லிட்டர் 500 மில்லி. என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1 மணி நேரத்தில் 1.5 லிட்டர் தண்ணி வருது. அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம்? 24 மணி நேரம். ஸோ 1 மணி நேரத்தில் 1.5 லிட்டர்னா 20 மணி நேரம் இன்ட்டு 1.5 எவ்வளோ கிடைக்கும்? 36 லிட்டர். ஓகே, அப்போ ஆப்ஷன் எது? பி. அடுத்து சம்பளம். ஒரு மருந்து பாட்டிலில் 100 மில்லி மருந்து உள்ளது. ராதா ஒரு வேளைக்கு 10 மில்லி வீதம் 30 நாளைக்கு சாப்பிட வேண்டும் என்றால் அவளுக்கு எத்தனை பாட்டில் மருந்து தேவைப்படும்? சொல்லியிருக்காங்களா, ஒரு மருந்து பாட்டிலில் வந்து 100 மில்லி, அது 100 மில்லி கொள்ளளவு கொண்ட ஒரு மருந்து பாட்டில், ஒரு வேளைக்கு வந்து அவள் 10 மில்லி சாப்பிடணும். மொத்தமாக 30 நாளைக்கு சாப்பிடணும்னா எத்தனை பாட்டில் தேவைப்படும்? அதான் வந்து கொஷின். அப்போ 30 நாளைக்குனா 30 நாளைக்கு இன்ட்டு எத்தனை மில்லி இருக்குது? 10 மில்லி சாப்பிடணும். அப்போ எவ்வளோ? 300 மில்லி. ஆல்ரெடி நமக்கு ஒரு பாட்டில் எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? 100 மில்லி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 300 மில்லினா டிவைடட் பை 100 இது பண்ணால் 3 பாட்டில், 3 பாட்டில்கள். ஸோ விடை என்னது? 3 பாட்டில். அடுத்து 3ஆவது சம் பார்க்கலாம். மணி 250 மில்லி அளவுடைய ஒரு தேங்காய் எண்ணெய் பாட்டில் வாங்க கடைக்கு சென்றான். கடைக்காரர் அவனிடம் 2 100 மில்லி பாட்டில்கள் கொடுத்தார். எனில் மணி பெற்ற 3வது பாட்டிலின் கொள்ளளவு என்ன? என்ன சொல்லியிருக்காங்க? மணி வந்து 250 மில்லி உள்ள ஒரு தேங்காய் எண்ணெய் பாட்டில் வாங்குறதுக்காக போயிருக்காரு. கடைக்காரர் என்ன பண்ணியிருக்காரு? 100 மில்லியா 2 பாட்டில் கொடுத்துருக்காரு. அப்போ 100 மில்லி இன்ட்டு 2ங்கும் போது எவ்வளோ? 200 மில்லி வந்துச்சு. ஸோ மீதி எவ்வளோ இருக்கும்? இன்னும் 50 மில்லி வாங்கணும். ஸோ மீதி இருக்க பாட்டில் 3வது பாட்டிலோட கொள்ளளவு எவ்வளோ? 50 மில்லி. ஆன்சர் பி. அடுத்த கேள்வி. ஒரு அளவீட்டு பாத்திரத்தில் 8 மில்லி அளவு தண்ணீர் உள்ளது. அதில் ஒரு கல்லை போட்டவுடன் தண்ணீரின் அளவு 10 மில்லி அதிகரித்தால் அதிகரித்த தண்ணீரின் அளவு என்ன? சொல்லியிருக்காங்க. ஒரு அளவீட்டு பாட்டிலில் முன்னாடி எவ்வளோ இருக்கு? 8 மில்லி கொள்ளளவு இருக்கு. அந்த பாட்டில் என்ன பண்ணுறாங்க? கல்லை போடுறாங்க. போட்ட வாட்டி என்ன ஆகுது? ஒரு 2 மில்லி, அதாவது 2 மில்லி இன்க்ரீஸ் ஆகி மொத்தமாக 10 மில்லி ஆகுது. ஸோ முன்னாடி 8 மில்லி, அப்புறமா 10 மில்லி ஆயிடுச்சு. அப்போ ரெண்டுத்துக்கு உண்டான வித்தியாசம் எவ்வளோ? 10 - 8 = 2. ஸோ 2 மில்லி. ஸோ விடை எவ்வளோ? 2 மில்லி. அடுத்த கொஸ்டின். சீதா 2 கிலோ ஆரஞ்சு பழங்களில் 1 லிட்டர் பழச்சாறு தயாரித்தாள். 500 மில்லி பழச்சாறு தயாரிக்க எவ்வளவு ஆரஞ்சு பழங்கள் தேவை? அதாவது என்ன கேட்குறாங்கன்னா, 2 கிலோ ஆரஞ்சு பழத்தை வச்சு சீதா 1 லிட்டர் பழச்சாறு தயாரிச்சிருக்கா. இதுவே 500 மில்லி பழச்சாறை தயாரிக்கிறதுக்கு எவ்வளவு ஆரஞ்சு பழங்கள் தேவை அப்படிங்கிறதான் கேள்வி. ஸோ 2 கிலோவுக்கு 1 லிட்டர் வந்துருக்குது. அப்போ 500 மில்லிக்கு 1ல் பாதி 1 கிலோ தேவைப்படும். ஸோ ஆன்சர் 1 கிலோ. அடுத்த கேள்விக்கு போகலாம். 15 என்ற எண்ணின் பொது காரணிகளாவன. ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 1 மற்றும் 15, 1 மற்றும் 5, 1, 3, 5 மற்றும் 15, 2 மற்றும் 5. அதாவது 15 காரணிப்படுத்துகளில் 15 எடுத்துக்கலாம். 1 × 15 நாளும் 1, 15 × 1 நாளும் 15, 3 × 5 நாளும் 15, 5 × 3 நாளும் 15. ஸோ காரணிகள் என்னென்ன? 1, 15, 3, 5. ஸோ இது விடை 3. கீழ்கண்ட தொடரில் விடுபட்ட எண்ணை கண்டுபிடி. 13-25, 31-43. இதில் ரெண்டுலேயும் என்ன வரும்? இதுதான் கேள்வி. இதுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்க. ரெண்டுத்தோட வித்தியாசம் பார்த்தோம்னா நமக்கு வந்து 6 இருக்கு. இதுலேருந்து 6 வந்து கூட்டியிருக்காங்க. ஸோ 13லேருந்து 6 கூட்டினா இங்கே வந்து என்ன வரும்? 19. இங்கிருந்து 6 கூட்டினா 25. ஸோ சரியா போச்சு. ஸோ 6 தான் கூட்டணும். ஸோ ஆன்சர் 19 + 31லேருந்து இங்கே ஒரு 6 கூட்டினா 37.
ஸோ 19 37 இதுதான் விடை. அடுத்த கேள்வி போகலாம். செவ்வகம் ப்ளஸ் வட்டம் ப்ளஸ் முக்கோணம் ஈக்குவல் டு 10 எனில் கீழ் கொடுக்கப்பட்ட இடந்தாங்கிகளுக்கு பொருத்தமான மதிப்பை தேர்ந்தெடு. இது மூணையும் கூட்டினா 10 வரும்னா இதில் ஓருடைய இது வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ கொடுத்துருக்கிற விடையில் 3 கூட்டினா 10 எது வருதுன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். 4 கூட்டல் 5 கூட்டல் 4 ஈக்குவல் டு எத்தனை? 8 13 வந்துருச்சு. ஸோ இது கிடையாது. 5 கூட்டல் 3 3 கூட்டல் 2 10 இது 10 வருது. ஸோ இதுவாக இருக்கலாம். மீதியும் செக் பண்ணிடலாம் வாங்க. 7 கூட்டல் 2 9 9 கூட்டல் 3 12. ஸோ இதுவும் கிடையாது. 2 கூட்டல் 4 4 கூட்டல் 6 ஸோ 10 12. ஸோ இதுவும் கிடையாது. ஸோ விடை பி. அடுத்த கேள்விக்கு போகலாம். கீழ்கண்ட 2 வரிசைகளும் எத்தனை விதியினை அடிப்படையாக கொண்டுள்ளது? முதல் எண் 25 30 35 40 45. இரண்டாம் எண் 5 6 7 8 9. என்னென்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க? அதாவது விடையில பார்த்தோம்னா முதல் எண் ஈக்குவல் டு இரண்டாம் எண் பிளஸ் 5, முதல் எண் ஈக்குவல் டு இரண்டாம் எண் மைனஸ் 5, முதல் எண் ஈக்குவல் டு இரண்டாம் எண் பெருக்கல் 5 என்ன சொல்லியிருக்காங்க. அப்போ இதுல இருந்து பாருங்க, இங்கிருந்து 5 + 5 போகுது, இங்கிருந்து 1 1 கூடி போகுது. இதுலேருந்து பார்த்தோம்னா 5 பெருக்கல் 5 25, 6 பெருக்கல் 5 30, 7 5 35, 8 5 40, 9 5 45. ஸோ இது வந்து பெருக்கல்ல போகுது. ஸோ விடை என்னது? முதல் எண் ஈக்குவல் டு இரண்டாம் எண் பெருக்கல் 5. சரி, 10வது கேள்வி பார்க்கலாம். ஈரிலக்க எண் 48 உடன் 2ஐ கூட்டி 5ஆல் வகுத்தால் கிடைக்க எண் எது? அதாவது ஈரிலக்க எண் 48ஓட 2 கூட்டினா எவ்வளோ? 50. அதை வந்து 5ஆல் வகுத்தால் 10 கிடைக்கும். ஸோ விடை என்னது? இ. வெவ்வேறு எண் மதிப்புகளை ஏற்கும் அளவீடு. வெவ்வேறு எண் மதிப்புகளை ஏற்கும் அளவீடு. ஆப்ஷன் ஏ மாறிலி, ஆப்ஷன் பி மாறி, ஆப்ஷன் இ கெழு, ஆப்ஷன் இ கோவை. ஆன்சர் என்னது? மாறி. வெவ்வேறு எண் மதிப்புகளை ஏற்கும் அளவீடு மாறி. 3:9 இன் சமான விகிதம் என்ன? 3:9 இன் சமமான விகிதம். இதை வந்து எளிமைப்படுத்துங்க. எளிமைப்படுத்தும் போது ரெண்டுத்துக்கும் பொதுவாக இருக்கிறது என்னது? இது வந்து 3ஆம் வாய்ப்பாடில் வந்து வகுப்படும். ஸோ 3 வகுத்தல் 3 1 3. ஸோ 1:3. ஸோ விடை என்னது? இ. அடுத்து x:y சமம் கொய்யா ஈஸ்டு மாதுளை, y:z ஈக்குவல் டு மாதுளை ஈஸ்டு எலுமிச்சை எனில் x:y:z என்பது என்ன? x:y கொய்யா மாதுளை, அதே மாதிரி y:z மாதுளை எலுமிச்சை. இதுக்கு ரெண்டுத்துலேயும் வந்து எது வந்து ஈக்குவலாக இருக்குன்னு பாருங்க. இதில் பாருங்க, கொய்யா மாதுளை, அதாவது y ஈக்குவல்ட்டாக இருக்கு. ஸோ இதில் எது சமமாக இருக்குது? மாதுளை. இது கொய்யா வந்து கிடையாது. ஸோ கன்ஃபார்ம் அப்போ y வந்து மாதுளை, அப்போ x வந்து கொய்யா. அப்போ மீதி என்ன இருக்குது? z. அது என்னது? எலுமிச்சை பழம். ஸோ x வந்து கொய்யா, y மாதுளை, z வந்து எலுமிச்சை பழம் எனில் x,y,z என்பது கொய்யா மாதுளை எலுமிச்சை. ஸோ விடை என்னது? இ. அடுத்த கணக்கு போகலாம். உமா 50 வரிகளை கொண்ட ஒரு பக்கத்தை 6 நிமிடங்களில் சீரான வேகத்தில் படித்து முடிக்கிறாள். அதே செய்தி ஒரு பக்கத்தில் 75 வரிகளாக இருந்தால் உமா செய்தியை படிக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளவு? என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 50 வரி இருக்கிற ஒரு பக்கத்தை படிக்கிறதுக்கு உமா 6 நிமிஷம் எடுத்துக்கிறா. இதே 75 வரியா இருந்துச்சுன்னா அந்த பக்கத்தை படிக்கிறதுக்கு எவ்வளோ நிமிஷம் எடுத்துப்பா? அதுதான் வந்து கேள்வி. இப்போ 50 வரி படிக்கிறதுக்கு 6 நிமிஷம்னா 6 நிமிஷம் 75 வரிங்கும் போது இதுலேருந்து எவ்வளோ அதிகமாக இருக்குது? 25 வரி அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ 25 வரிக்கு எவ்வளோ நிமிஷம் ஆகுங்கிறது பார்க்கலாம். 25 வரிக்கு எவ்வளோ நிமிஷம் ஆகுங்கிறது பார்க்குறது எப்படி பார்க்குறது? அது வந்து 50ல் பாதி, அதுதான் 25 பாதி. அப்போ 50ல் பாதி, 50க்கு 6 நிமிஷம்னா இப்போ 25க்கு 6ல் பாதி எவ்வளோ வரும்? 3 நிமிஷம். ஸோ 25 வரி படிக்கிறதுக்கு 3 நிமிஷம்.
சரியா? அப்போது இதுலேருந்து 25 அதிகமாக இருக்கா, அப்போ 75 வரி. ஸோ இதுலேருந்து 3 நிமிஷம் ஆட் பண்ணிங்கன்னா மொத்தம் எவ்வளோ வரும்? 9 நிமிஷம். ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ விடை 9 நிமிடம். லதா ஒரு கடைக்கு சென்று 3 மாம்பழங்கள் ரூபாய் 45 வீதம் 1/2 டஜன் மாம்பழங்கள் வாங்குகிறாள். அவளது கையில் 100 ரூபாய் வைத்திருக்கிறாள். பழங்களை வாங்கிய பின் லதா பெறும் மீதி தொகை எவ்வளவு? என்ன கேள்வினா, லதா போய் 3 மாம்பழம் வந்து 45 ரூபான்னு ஆல்ரெடி நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அவள் எவ்வளோ வாங்குறா? 1/2 டஜன் வாங்குறா. சரியா? அப்போ 1/2 டஜனுக்கு எவ்வளோ கொண்டு போறா? 100 ரூபாய் கொண்டு போறா. ஸோ வாங்கின வாட்டி அவள் கையில் மீதி எவ்வளோ இருக்கும்? அதுதான் வந்து கேள்வி. 3 பழத்துக்கு வந்து 45 ரூபா. 3 பழம் 45 ரூபாய். அப்போ 1/2 டஜன்னா 1 டஜன் வந்து 12 பழம். அப்போ 1/2 டஜன் வந்து 6 பழங்கள். ஸோ 3 பழம் 45 ரூபானா 6 பழம் இன்னொரு 45 கூட்டிக்கிங்க, ப்ளஸ் 45 எவ்வளோ? 90 ரூபாய். ஸோ மொத்தம் 1/2 டஜன் வந்து 90 ரூபாய். 100 ரூபா கொண்டு போகிறா, அதில் 90 ரூபா போயிடுச்சு, மீதி எவ்வளோ இருக்கும்? 10 ரூபாய். ஸோ 10 ஆன்சர். அடுத்த கேள்வி. ராம் 500 மீட்டர் தூரத்தை நிமிடத்திற்கு 100 மீட்டர் என்ற வேகத்தில் கடக்கிறார் எனில் 4 நிமிடத்தில் அதே தூரத்தை கடக்க என்ன வேகத்தில் ஓட வேண்டும்? என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, ராம் வந்து 500 மீட்டர் தூரத்தை வந்து நிமிடத்துக்கு 100 மீட்டர் வீதம் வந்து கடக்கிறார். அப்படின்னு எப்படி சொல்றாங்கன்னா, ஒரு நிமிஷத்துல அவன் வந்து 100 மீட்டர் ஓடுறான். அப்போ 500 மீட்டருக்கு 5 நிமிஷத்துலேயே வந்து கடந்துருவான். இதே வந்து 4 நிமிஷத்துலேயே வந்து அந்த 500 மீட்டர் வந்து கடக்கணும் அப்படின்னா எவ்வளோ மீட்டர் வந்து ஓடணும், ஒரு நிமிஷத்தில் எவ்வளோ மீட்டர் ஓடணும் அப்படிங்கிறதான் கேள்வி. அப்படிங்கும்போது 500 வந்து 4 வகுத்தா நமக்கு கிடைச்சிடும். 1 2 5. ஸோ ஒரு நிமிஷத்துக்கு 125 மீட்டரில் வேகத்தில் ஓடினா அவன் 4 நிமிஷத்தில் 500 மீட்டர் ஓடிடலாம். ஸோ விட என்னது? 125 மீட்டர் பை நிமிடம். ஸோ மறக்காமல் லைக் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.